ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சிஎஸ்கேக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வருவாரா வரமாட்டாரா, இந்த ட்ரேட் வந்து நடக்குமா நடக்காது, அதை பற்றி தான் மக்களே இன்னைக்கு வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம முறையாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் ஏன்டா உன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படி தான் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆகும். மறக்காம முறையாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ மக்கள் நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மக்களே, சிஎஸ்கேக்கு வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ஆவாரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஏகப்பட்ட சான்ஸ் வந்து இருக்குது மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஃபினிஷர் வந்து தேவைப்படுது மக்களே. சப்போஸ் அடுத்த சீசன் வந்து டோனி வந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு இது கன்ஃபார்ம் ஆகலை, இன்னும் ஏகப்பட்ட நாட்கள் இருக்குது. இப்போதைக்கு சும்மா சொல்கிறேன். சப்போஸ் டோனி வந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பொருந்துவார் மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஃபினிஷர் மக்களே. கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பொருந்துவார் மக்களே. அதனால் வந்து சிஎஸ்கே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணாமல் வந்து விட மாட்டாங்க. என்ன பிளேயருக்கு பதிலாக ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சிஎஸ்கேலேருந்து ஷிவம் துபையை தூக்கி மும்பையில் கொடுத்துட்டு நம்ம மும்பையிலேருந்து ஹர்திக் பாண்டியா வந்து அப்படியே ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜை வந்து மும்பையை கொடுத்துட்டு மும்பையிலேருந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது நடக்க வந்து 100% வாய்ப்பே இல்லை மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் வந்து சிஎஸ்கேவோட கேப்டன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்படி சிஎஸ்கே அவ்வளோ பெரிய அசிங்கமான முடிவு வந்து சிஎஸ்கே வந்து எடுக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே, டவால் பிரேவிஸையும் அதுக்கப்புறம் ஷிவம் டுபையும் தூக்கி மும்பையில் கொடுத்துட்டு மும்பையிலேருந்து ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கலான்றாங்க. இது நடக்க கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி அப்படி தானே செஞ்சாங்க. ஜடேஜாவும் சாம் கரனும் தூக்கி ஆர்ஆரில் கொடுத்துட்டு சஞ்சு வந்து ட்ரேட் பண்ணாங்களா, அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து இது வந்து ரூமராக தான் மக்களே போயிட்டுருக்கு. 100% இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மினி ஆக்ஷனா அப்போக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகும் மக்களே. அதுக்குள்ளே வந்து எல்லோரும் சொல்லி ஆகணும்ல. அதனால் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரேடு விஷயத்தில் வந்து இருக்காங்க மக்கள். இன்னும் நிறைய டீம் வந்து ஐபிஎல் டீம் வந்து இன்னும் ஹர்திக் பாண்டியா ட்ரேடை சுற்றி வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன டீம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எல்எஸ்ஜி இருக்காங்க, அப்புறம் டிசி இருக்காங்க, அப்புறம் பஞ்சாப் இருக்காங்க, அப்புறம் கேகேஆர் வந்து இருக்காங்க மக்களே. அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த 4 டீம் விட்டுட்டு வந்து சிஎஸ்கே வந்து எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேட் வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போதும் மக்களே. போன வருஷம் வந்து அதாவது இந்த வருஷம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ட்ரேடு வந்து பெரிய ட்ரேட் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கிடையாது. ஹர்திக் பாண்டியா ட்ரேட் தான் வந்து பெரிய ட்ரேடாக வந்து இருக்க போகுது மக்களே. நிறைய பேர் வந்து அப்படி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்களே, இந்த ட்ரேட் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்க போகுது மக்களே. அப்படியே நாட்கள் நெருங்க அந்த ட்ரேடை பற்றி வர அப்டேட் எல்லாம் அப்படி நெருப்பு மாதிரி இருக்கும் மக்களே. யூடியூபும் அந்த அப்படி நெருப்பு மாதிரி வந்து அப்டேட் வந்து மிதக்கும். அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது மக்களே. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸும் வந்து முட்டாளான டீம் வந்து கிடையாது மக்களே. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி பிளேயரை வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை வந்து அவங்கள வந்து ட்ரேட் மூலியமாக வந்து வாங்க பார்ப்பாங்க மக்களே. அவங்களுக்கு என்ன டீம் வந்து பிடிக்குதோ அந்த டீமை பொறுத்து வந்து பிளேயர்ஸை வந்து வாங்குவாங்க மக்களே. மும்பை இந்தியன்ஸும் கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிக்குதோ இல்லையா, ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. அப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். பாய் கைஸ், பாய்.